உங்கள் வீட்டில் கோவக்காய் சாப்பிடாதவங்க யாருன்னா இருக்காங்களா? இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. கோவக்காய் பொடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1/4 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். கோவக்காய் வாஷ் பண்ணி நல்லா காய வச்சுட்டு அந்த காம்புங்களை எடுத்துடலாம். எடுத்துட்டு பொடி செய்ய ரெடி பண்ணிடலாம். 1/4 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும், அந்தளவு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் அப்படியே பண்ணிங்கன்னா சூப்பரான பொடி ரெடி ஆகும். அடுத்தது 1/4 கப் கடலைப்பருப்பு, அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். அடுத்து 1/4 கப் வெள்ளை எள்ளு, அதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். லைட்டாக பொரிஞ்சோன்னே அதை எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்து 5லேருந்து 6 வரமிளகா காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 காஷ்மீரி சில்லி கலருக்காக சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுவோம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நம்மளோட ரெசிபியோட ஹீரோ கோவக்காய், அவரை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா இதை நல்லா ஃப்ரை பண்ணி அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த சீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் லைட்டாக வெளியே வர ஆரம்பிக்கும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடுச்சு. இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் பருப்பு அதெல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த கோவக்காவையும் அதோடு போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயமும் உப்பையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்துலையும் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரத்தில் சேர்த்து அரைச்சிடலாம். நம்மளுக்கு சூப்பரான எம்மியான கோவக்காய் பொடி ரெடி. பாருங்கள், இது நிஜமாகவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் வீட்டில். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களால் செய்ய முடியலனிங்கன்னா எங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். நான் நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் காமிக்கிறேன்.